சுவாமி, ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்ங்கிறது ஆன்மா விழிப்படைவதுதான் ஆன்மீகம். அது நமக்குள்ள இருக்கு. அந்த ஆன்மா அது நம்ம பார்க்க முடியாத ஒன்னா இருக்கு. அது உணரதான் முடியும். நமக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மா, வெட்ட வெளியில இருக்குது பரமாத்மா. அதுல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு, அதுல நம்ம முழு உருவம் தெரியுது. அதே கண்ணாடியை நம்ம கீழே போட்டு உடைஞ்சிருச்சுன்னா அதுல எல்லா உருவங்களும் தெரிவது போல நம்மளுடைய வெளிப்பாடு அப்படிதான். இந்த ஆன்மாங்கிறது பிரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம தனியா இருக்கோம். இந்த ஆன்மா இது அந்த பரமாத்மாவோட இணைக்கிறது தான் இந்த பிறவியின் நோக்கம். ஓகே, இப்ப பரமாத்மா நீங்க சொன்னோடனே அதுல இருந்து கேள்வி வருது. பரமாத்மான்னா யாரு? அவங்க பார்க்க முடியுமா? அவங்கள இதுவரையிலையும் பரமாத்மாவை யாரும் பார்க்கல, உணர்ந்திருக்காங்க. பரமாத்மாங்கிறது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல கர்த்தான்றாங்க, இல்ல அல்லான்றாங்க. இப்படி ஏதோ ஒரு 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 கடவுளை சித்தரிக்கிறாங்க. ஆனா இந்த சித்தரிக்கப்பட்ட அது உருவமா இல்ல. அது ஒரு ஒளி நிலையில இருக்கு, இது உணரும் தன்மையில இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் ஆளக்கூடியதா இருக்கு. அதுல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். திரும்பவும் அதுல போய் நம்ம இணையணும். இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய நோக்கம். நம்ம ஏன் அதுகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தோம்? முதல்ல அதுக்கு எதனா பர்பஸ் இருக்கா? நல்ல கேள்வி. இந்த ஆரம்பத்துல கடவுள் கடவுள் சொல்லக்கூடிய அந்த அந்த ஆற்றல், அந்த ஜோதி சுரூபமானது, அந்த பொரும்பொருள் தன்னைத்தானே இயக்கி கொண்டே இருந்தது. அதுக்கு ஒரு நினைவு ஏற்பட்டது. நான் யாருன்றது அதுக்கே ஒரு கேள்விகள் வந்தது. அந்த கேள்வினால அது வேகமா சுழல ஆரம்பிச்சது. அந்த சுழற்சினால ஒரு நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது. அந்த நெருப்பு பிழம்புல இருந்து பல சிதறுகள் ஏற்பட்டது. அதன் வழியா ஒவ்வொரு கோள்களா பிரிக்கப்பட்டது. அதிலிருந்து ஒன்றுதான் இந்த சூரியனுடைய குடும்பங்கள். இந்த சூரியன் குடும்பங்கள்ல இருந்து இது பல கோள்கள் உருவாக்கப்பட்டது. அந்த பல கோள்கள் உருவாக்கப்பட்டு அதுல இருந்து பூமின்னு ஒண்ணு உருவாயிருக்கு. இதுல இருந்து உருவானதுதான் பூமி. இது நீர்நிலைகள் இருந்ததுனால இது உயிரினங்கள் உருவாவதற்கான ஒரு தளமாக இந்த பூமி இருந்ததுனால இந்த உயிரினங்கள் உருவாகுறதுக்கு தன்னைத்தானே அது இயக்கமாவே இருக்கு. ஒவ்வொரு செயல்களும் தானாகவே தான் ஏற்படுது. ஒரு உயிரோடு இன்னொரு உயிர் கலப்பது, ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் கலப்பது, இது இயற்கையினுடைய பரிணாமமா இது இயங்கிருக்குது. அதனால கடவுள் இதை படைச்சாரு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே கடவுளா இருக்குது. அதுதான் உண்மையானது. அப்படிதான் நம்ம மனிதனா, ஒவ்வொரு உயிர்ல இருந்து மனிதனா வந்திருக்கோம். மனிதனா இருந்து எல்லா 5 அறிவுள்ள உயிரினங்கள்லாம் தன்னைத்தான் யோசிக்கிறது இல்லை. ஆனா மனிதன் மட்டும்தான் யோசிக்கிறான், சிந்திக்கிறான், உலகத்தையே ஆள்றான், உலகத்தை அனைத்தையும் தீர்மானிக்கிறான். அனைத்துக்கும் காரணமானது இந்த மனிதன் தான். அவனுடைய அறிவு அபரிதமா இருக்கு. அதனால அவன் புற விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யறான், அக விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யறான். புற விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது விஞ்ஞானமா இருக்குது. அக விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவது ஞானிகளாக, மகான்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட அல்டிமேட் கோலே அந்த பரமாத்மாவோட இணையதுதான். அதுல இப்ப இணையணும், அந்த பரமாத்மாவோட இணையணும்னா அதுக்கு நம்ம மனிதர்களா என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? இப்போ இந்த பரமாத்மாவோடு இணையணும்னா நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தையா இருந்தோம். அதுக்கு முன்னாடி கருவா இருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நமக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு நம்ம அந்த பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது நம்ம கடைசியில பிணம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வருது. இப்ப நம்ம என்னதான் நம்ம சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நம்ம இறந்த பிறகு என்ன சொல்றாங்க, பாடி எப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால நமக்கு பேரே இல்லை. அப்ப நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியல. அப்ப தெரிந்து கொள்கின்ற ஒரு 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 நிலைதான் இந்த தியானம். தன்னை அறிவது. தன்னை அறிந்தாதான் அனைத்தையும் அறிய முடியும். நம்ம யாருன்னு அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம இதுல இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். அப்பொழுது நாமும் பரமாத்மாவும் ஒன்று என்ற ஒரு நிலை இதனுடைய முதிர்ச்சியான நிலை அப்படிங்கறதா இது.